ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் அத்தியாயம் 4. பண்ணையாரின் ஈமக்கடன்கள் ஒருவாறு நிறைவேறிய பின் சில தினங்கள் சென்று அவரது குடும்ப வக்கீலான குணசேகர ராவ் உமாவை தனியே வந்து சந்தித்தார். ஏகாம்பரத்தின் இறுதி காலத்து உயலின் பிரகாரம் அவரது அளவற்ற செல்வத்திற்கு வாரிசாக இருந்தாள். இந்த உண்மையை அவளுக்கு அறிவித்துவிட்டு அவர் மேற்கொண்டு அது விஷயமாக செய்ய வேண்டிய காரியங்களை கவனிக்குள்ளுற்றார். பண்ணையாரது அந்தரங்க காரியதர்சியாகவும் அவரது பண்ணையின் மேனேஜராகவும் இதுகாரும் ஊழியம் செய்து வந்த வரதராஜன் இன்னமும் தொடர்ந்து அந்த ஸ்தானத்திலேயே இருக்க பெரிதும் விரும்பினார். அதற்கு 2 காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, அவருக்கு மாதம் மாதம் பண்ணையிலிருந்து அளிக்கப்பட்ட நல்ல ஊதியத்தை சட்டென்று விட்டுவிட மனம் இருக்கவில்லை. இரண்டாவதாக, எழிலை உருக்கொண்டாட் போன்ற உமா மகேஸ்வரியையும் அவளது திரண்ட ஆஸ்தியையும் தமது குடும்பத்தில் சேர்த்துவிட அவர் உள்ளம் வெகுவாக ஆசைப்பட்டது. இன்ஜினியர் பட்டம் பெற்று ஊருக்கு வந்திருந்த தமது ஒரே மகனுக்கு அழகும் அந்தஸ்தும் ஒருங்கே அமைந்த ஒரு பெண்ணை தேடி எடுத்து கட்டி வைக்க அவர் பல முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். பண்ணையாரின் செல்வ புத்திரியை கண்ட நாள் தொட்டு இவள்தான் நமது வருங்கால மருமகள் என்று அவர் உள்ளம் இல்லாத கற்பனை கோட்டைகளை கட்டத் தொடங்கிவிட்டது. மேலும் தமது மகன் ரங்கதுரைக்கு உமா மீது அவளை ஸ்டேஷனிலிருந்து அழைத்து வர சென்ற தினத்திலிருந்து கவர்ச்சி ஏற்பட்டிருப்பதையும் ஜாடையாக அறிந்து கொண்டிருந்தார். அவரது எண்ணத்திற்கு மகனது ஆவல் ஒத்துப்போகவே வரதராஜன் துளிர்த்து எழ ஆரம்பித்திருந்த இந்த காதலை பலப்படுத்த பூர்ணமாக ஒத்துழைக்க தயாராக இருந்தார். எனவே அவர் அடிக்கடி தினசரி 2 வேளைகள் தவறாது பண்ணையார் மாளிகைக்கு விஜயம் செய்து அன்றாட காரியங்களை கருத்துடன் கவனிக்க உமாவிற்கு உதவி செய்தார். அவளுடைய புதிய பொறுப்பை பற்றி போதித்த தமது ஆழ்ந்த அனுபவத்தில் உதித்த யோசனைகளை அவளுக்கு கூறி வந்தார். ஒவ்வொரு சமயம் தாம் வரும்பொழுது கூடவே தமது மைந்தனையும் எதேச்சையாக அழைத்து வருகிறவர் போல் கூட்டிக் கொண்டு வந்து தமது மகனும் உமாவும் சங்கோஜமென்று நட்புரிமையோடு பழக பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கிய வண்ணம் இருந்தார். இதை தவிர வாரத்திற்கு 1 அல்லது 2 முறைகள் உமாவை பண்ணையாரின் பழைய மாடல் காரில் அழைத்து சென்று அவளது நிலங்கள், தோட்டங்கள், மனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அவளுக்கு காட்டி அறிமுகம் செய்து வைத்த வண்ணம் இருந்தார். இந்த ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு உமாவிடம் நெருங்கி பழகுவதற்கும் அவளது மனோபாவனையை அறிந்து கொள்வதற்கும் மிகவும் உதவியாக இருந்தது. அவளது வருங்கால நலனில் மிகவும் கருத்து காட்டி அவளது நன்னம்பிக்கை முழுவதையும் கை கொண்டு காலக்கிரமத்தில் அவளை தமது கைபொம்மையாக ஆட்டி வைக்க வேண்டும் என்றதொரு தீவிரமான திட்டமும் அவர் உள்ளத்தில் ஒரு புறத்தில் உருவாகி கொண்டிருந்தது. அன்று காலை வழக்கம்போல் வரதராஜன் பண்ணையாரின் மாளிகைக்கு விஜயம் செய்திருந்தார். அம்மா, இன்று தாங்கள் மாந்தோப்பு பங்களாவை பார்வையிட வேண்டும். இங்கிருந்து இது 5 மைலுக்கு அப்பால் இருப்பதால் வெயிலுக்கு முன் புறப்படுவது நலம் என்றார். பண்ணையில் அன்றாட விவகாரங்களை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு ஒரு புறம் இருக்க, ஏகாம்பரத்தின் மரணத்தை ஒட்டி துக்கம் விசாரிக்க வந்து போய்கொண்டிருந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்களின் கூட்டத்தை சமாளித்து கவனித்து அனுப்ப வேண்டிய பெரும் பொறுப்பும், நண்பர்கள், அனுதாபிகள் முதலியாரிடமிருந்து வந்து குவிந்து கொண்டிருந்த அனுதாப கடிதங்களை கவனித்து பதில் எழுத வேண்டிய கடமையும் அதிகம் ஏற்பட்டு விட்டதனால் உமாவுக்கு ஓய்வு ஒழிச்சல் என்பதே இல்லாது போய்விட்டது. அன்று காலை வரதராஜன் அங்கே வந்த பொழுது பண்ணையாரின் மரணத்திற்கு அனுதாபம் காட்டி தன் பெயருக்கு வந்த ஒரு கடிதத்திற்கு பதில் எழுதி கொண்டிருந்தாள். மேனேஜர் வெளியே கிளம்ப அவசரப்படுத்துவதை உணர்ந்ததும் அந்த கடிதத்தை விரைவாக எழுதி உரையிலிட்டு தபாலில் சேர்க்க செய்துவிட்டு வெளியே செல்ல அவசரமாக தன்னை தயாரித்து கொண்டு புறப்பட்டாள். கொஞ்ச நேரத்தில் அவர்களது மோட்டார் வாகனம் மரங்கள் மிகவும் அடர்ந்த செழித்து வளர்ந்திருந்த ஒரு பெரிய தோட்டத்திற்குள் நுழைந்து அழகானதொரு சிறிய வீட்டின் முன் வந்து நின்றது. கோடை கால துவக்கத்தின் அறிகுறியாக உக்கிரமாக வீசிக்கொண்டிருந்த சூரியனின் கிரணங்களை தாழ முடியாது துடித்து கொண்டிருந்த உமாவிற்கு அந்த தோட்டத்திற்குள் வந்ததும் உதக மண்டலத்திற்கோ கொடைக்கானலுக்கோ திடீரென்று போய் சேர்ந்து விட்டதை போன்றதொரு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டது.
தோட்டம் அவ்வளவு குளிர்ச்சியாக வெயிலின் கொடுமையே தெரியாது அமைந்திருந்ததைக் கண்டு அவள் மிக்க வியப்படைந்து போனாள். பண்ணையார் இந்த பங்களாவை 20 வருஷங்களுக்கு முன்பு தான் கட்டினார். சமீபத்தில் இதில் கொஞ்சம் திருத்தம் செய்தோம். பண்ணை விவகாரங்களை விட்டு அவர் வெளியே எங்கும் செல்வதே கிடையாது. அதனால் கோடை காலத்தின் போது 3 மாத காலம் அவர் இந்த பங்களாவில் தான் வசிப்பது வழக்கம் என்று சுருக்கமாக அந்த வீட்டின் பெருமையை எடுத்து வரதராஜன் உரைத்துவிட்டு காரின் கதவை திறந்து உமா இறங்குவதற்கு உதவி செய்தார். அது சமயம் அந்த வீட்டின் உள்ளிருந்து திடீரென்று நாய் ஒன்றை மிகவும் ஆக்ரோஷமாக குறைத்த வண்ணம் பாய்ந்தோடி வரவே உமா ஒரு நிமிஷம் மெய்ப்பதறி திடுக்கிட்டு நின்று விட்டாள். நல்லான், போ உள்ளே. டே கட்டையா, ஏ அஞ்சலை, 2 பேரும் எங்கே போய்விட்டீர்கள்? நாயை உள்ளே கூப்பிடு என்று கோபத்துடன் மேனேஜர் இறைந்து கத்தினார். இதோ வந்துட்டேன் ஐயா என்று பதிலுக்கு ஒரு பெண்ணின் கீச்சுக்குரல் உள்ளிருந்து கூவியது. அடுத்த கணம் மிகவும் வயதான ஒரு வேலைக்கார பெண்மணி உள்ளிருந்து ஓடோடி வந்தாள். அவர் தோட்டத்திலே தண்ணீர் பாய்ச்சிட்டிருக்கிறார். நான் அடிப்படையிலே வேலையாக இருந்தேன் என்று குழறிக்கொண்டு நாயின் கழுத்தில் தொங்கிய சங்கிலியை இழுத்து பிடித்து அதை நிறுத்தினாள். நல்லான், ஏன் இப்படி குறைக்கிற? இவங்க நம்ம வீட்டு அம்மாவாச்சே என்று அதனிடம் பேசினாள். 10 மணிக்கு மேல் நாங்கள் வரப்போகிறோம் என்று நேற்றே சொல்லி அனுப்பியிருந்தேனே. அப்படி இருந்தும் தோட்டத்திற்கு தண்ணி பாய்ச்ச கட்டையன் இப்போதான் நேரம் பார்த்தானா? உங்களையெல்லாம் சொல்லி குற்றமில்லை. பண்ணை ஆட்கள் அவ்வளவு பேரும் இப்போது ஆளுவார் அடுக்குவார் இல்லாது கொட்டமடிக்கிறீர்கள். இருக்கட்டும், சரி சரி, நாயை இழுத்து போய் உள்ளே கட்டு. எங்களுக்கு நல்ல வரவேற்பு இது. வீட்டை நன்றாக கூட்டி பெருக்கி கழுவி வைத்திருக்கிறாய் அல்லவா என்று அவர் அதட்டினார். நாயின் கழுத்து சங்கிலியை பிடித்திருந்த அஞ்சலியின் கரங்கள் நடுங்கின. மரண வேதனையை எதிர்நோக்கிவிட்டவள் போல் அவள் மிக்க பீதியுடன் வரதராஜனை பார்த்துவிட்டு தலையை தொங்க போட்டு கொண்டாள். எல்லாம் சொன்னபடி செய்து விட்டேங்க, உள்ளே வந்து உட்காருங்க, நான் போய் அவரை கூட்டி வரேன் என்று பணிவாக பதிலளித்தாள். எவ்வளவோ அதட்டியும் நல்லான் வரதராஜனையும் உமாவையும் திருப்பி பார்த்து ஆக்ரோஷமாக குறைத்த வண்ணமே இருந்ததனால் அதை பிடித்து இழுத்தவனும் வீட்டின் பின்பகுதிக்கு சென்றாள். அதை ஒரே தூணில் சேர்த்து இழுக்க கட்டிவிட்டு தோட்டத்து கிணற்றடிக்கு தலை தெறிக்க ஓடினாள். இந்தாங்க, உங்களை தானே, பண்ணையார் மகளும் மேனேஜர் ஐயாவும் வந்து விட்டாங்க. ஐயா ரொம்ப கோபமாக இருக்கிறார், ஓடியாங்க என்று பதட்டமாக அவள் கூறினாள். கீரை பாத்திக்கு தண்ணீர் பாய்ச்சி களை குவித்து கொண்டிருந்த கட்டையன் இதை கேட்டதும் இடி விழுந்தவன் போல் மனைவியை பார்த்தான். அஞ்சலை, நாம் எவ்வளோ நன்றியோடு உழைத்தாலும் ஐயாவுக்கு நம் மேலே திருப்தியே கிடையாது. என்ன செய்வது என்று முணுமுணுத்தான். நாம் வாங்கி வந்த வரம் அது, யாரை சொல்லியும் குத்தமில்லை. சட்டுன்னு கையை கழுவிட்டு உள்ளே வாங்க என்ற கணவருக்கு உத்தரவிட்டு அஞ்சலை வந்த வேகத்தில் திரும்பி வீட்டை நோக்கி நடந்தாள். இதற்குள் வரதராஜன் வீட்டின் உட்புறத்தையும் மற்ற பகுதிகளையும் உமாவிற்கு சுற்றி காண்பித்து கொண்டிருந்தார். பண்ணையாரின் மாளிகையைப் போல் மாந்தோப்பு பங்களா பழுதடைந்த நிலையில் இருக்கவில்லை. பல வருஷங்களுக்கு முன் கட்டப்பட்டிருந்த போதிலும் சமீப காலங்களில் செய்திருந்த திருத்தங்களின் பயனாக புத்தம் புதியதொரு வீடு போல அது காணப்பட்டது. கண்ணுக்கு குளுமையான நீல வர்ணம் பூசிய சுவர்களும் பளிங்கு கற்களும் பரவிய தரையும் அந்த வீட்டை மிகவும் கவர்ச்சிகரமானதாக தோற்றுவித்தன. பண்ணையார் உபயோகித்த படுக்கை அறையில் மின்சார விசிறி, ரேடியோ, மிருதுவான பஞ்சனை போன்ற வசதிகள் காணப்பட்டன. வீட்டின் பின்னால் சமையல் விடுதி என்று கட்டப்பட்டிருந்த பகுதியில்தான் அஞ்சலியும் கட்டையனும் வசித்து கொண்டிருந்தனர். வீட்டை கவனித்து கொள்வதுடன் அந்த தம்பதிகளுக்கு சமையல் உத்தியோகமும் அளிக்கப்பட்டிருந்தது என்பதை வரதராஜன் கூற அவள் அறிந்து கொண்டாள். வீட்டையும் தோட்டத்தை சுற்றிவிட்டு மிருதுவான சோபாக்கள் போட்டிருந்த முன் ஹாலுக்குள் மின்சார விசிறியில் கண்ணைப்பாக இருவரும் வந்து அமர்ந்து கொண்டனர். சூடான பசும்பாலை 2 வெள்ளி டம்ளர்களில் ஊற்றி நிரப்பி மிகவும் பயபக்தியுடன் சுமந்து கொண்டு வந்த அஞ்சலை அவர்கள் அருகில் இருந்த மேஜை மீது வைத்தாள். தலையில் கட்டியிருந்த முண்டாசு துணியை அவிழ்த்து டிப்பில் கசி வரைந்து கட்டி கொண்டு ஹாலுக்குள் மெல்ல வந்த கட்டையன் தன் புதிய எஜமானிக்கும் மேனேஜர் ஐயாவுக்கும் ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு பணியோடு வந்து எதிரே நின்று கொண்டான். எரித்து விடுகிறவர் போல் வரதராஜன் அவனை உறுத்து பார்ப்பதை கடைக்கண்ணால் கவனித்த உமாவிற்கு மெத்த வருத்தம் ஏற்பட்டது. கட்டையனது தள்ளாத வயதையும் உழைத்து ஓடாகி விட்டிருந்த அவனது தளர்ந்த உடலை கண்டு அவள் மனம் இறக்கப்படவே மேனேஜர் அவனிடம் ஏதும் கடுமையாக பேசுவன் அவர் கவனத்தை வேறு தீக்கில் திருப்ப, இந்த வெயிலுக்கு சூடான பால் எதற்கு?
குளிர்ந்த தண்ணீர் ஒரு டம்ளர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்றாள் புன்முறுவலுடன். அப்படியா? தண்ணீர் எதற்கு? இங்கே தோட்டத்தில் நல்ல இளநீரே கிடைக்கும் என்று பதிலளித்த வரதராஜன் துள்ளி எழுந்தார். கட்டையா, இங்கே வா என்னுடன். அந்த மூளை தென்மரத்தில் ஏறி பெரிதான நல்ல காயாக 4 பறித்து போடு என்று உத்தரவிட்டு அதை நேரடியாக கவனிக்க புறப்பட்டு தோட்டத்தின் மறுகோடியை நோக்கி விரைந்தார். பீதியை உருவாக்கி தயக்கமாக அருகில் நின்று கொண்டிருந்த அஞ்சலியை ஏற இறங்க ஒரு முறை கவனித்தாள். உமா உள்ளத்தில் எழுந்த ஆவலை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அம்மா, நீயும் உன் கணவரும் இங்கே எத்தனை காலமாக வேலை செய்கிறீர்கள் என்று வினவினாள். ஆறுதலான வார்த்தைகளுக்கு ஏங்கி இருந்தவள் போல் அஞ்சலியின் கண்களில் கண்ணீர் பெருக்கி வழிந்தது. 30 வருஷமாக பண்ணையில் நானும் அவரும் வேலை செய்கிறோம் அம்மா என்று திணறிவிட்டு விக்கி அழத் தொடங்கினாள். தன்னுடைய ஒரு சிறு கேள்வி அந்த கேள்வியின் உள்ளத்திலே பெரும் துயரத்தை கிண்டிவிட்டதைக் கண்ட உமாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏன் அம்மா இப்படி வருத்தப்பட்டு கொள்றீங்க? உங்களுக்கு இங்கே என்ன குறை? என்னிடம் தாராளமாக கூறலாம். சம்பளம் போதவில்லை என்றாலும் அல்லது வேறு கஷ்டம் ஏதேனும் எப்படி ஏற்பட்டிருந்தாலும் என்னிடம் நீங்கள் மனம் விட்டு கூறலாம். பண்ணையில் வேலை செய்யும் ஆட்படைகள் அனைவரும் குறைகளையும் நீக்க வேண்டியது எனது முக்கிய கடமை என்றால் பச்சதாபத்துடன். அஞ்சலை கண்களை துடைத்து கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள். அம்மா, உங்கள் புண்ணியத்தில் சாப்பாடும் இயற்கை இடமும் குறைவில்லாது பண்ணையிலிருந்து இதுவரை கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அம்மா, எனக்கும் என் புருஷனுக்கும் வயது அதிகம் ஆயிடுச்சு. எங்களால் இந்த வேலையை நல்லா கவனிச்சிக்க முன்போல் உடம்பிலே சக்தி இல்லை. அதனாலே எங்கள் 2 பேருக்கும் பென்ஷன் கொடுத்து அனுப்பிவிட்டால் மெத்த புண்ணியமாக இருக்கும். நான் என் கடைசி காலத்திலே தாய் பிள்ளைகளோடு போய் இருக்க ஆசைப்படுகிறேன் அம்மா என்றால் தழுத்தழுத்த குரல். அவள் கூறிய காரணம் முற்றிலும் சரியானதல்ல என்று உமாவிற்கு தோன்றவே மேலே தொடர்ந்து ஏதோ கேட்க வாயை திறந்தாள். அது சமயம், நான் உள்ளே வரலாமா என்று ஒரு ஆடவனின் குரல் கேட்கவே திடுக்கிட்டு வாய்ப்பக்கம் திரும்பினாள். வாய்க்கதவை மெல்ல விரலால் சீவி சில முறைகள் தட்டிவிட்டு புன்முறுவலுடன் சிவகுமாரன் உள்ளே வந்து நின்றான். எதிர்பாராத அவனது வருகை உமாவிற்கு சற்றென்று ஒரு அதிர்ச்சியை கொடுக்கவே சில வினாடிகள் அவனை பிரமிப்புடன் உற்று பார்த்து கொண்டு வாளாயிருந்தாள். மன்னிக்க வேண்டும், தங்களை நேரடியாக காண பலமுறை பிரயத்தனப்பட்டு விட்டேன். தங்களை பார்க்க முடியாது என்ற மேனேஜர் என்னை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார். மாந்தோப்பு பங்களாவிற்கு இன்று தினம் வரப்போகிறீர்கள் என்பது கேள்விப்பட்டேன். இதுதான் தங்களை நேரில் பார்த்து பேசும் சந்தர்ப்பம் என்று ஒரே பிடிவாதமாக உங்கள் உத்தரவு கூட கேட்காது மரியாதை இல்லாது இங்கே வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தான். கலங்கமற்ற அவனது முகத்தை நேருக்கு நேர் நோக்கவும் உமாவுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது. லேசாக சிவந்து போன தன் முகத்தை மறுபுறம் திருப்பி கொண்டு, வாருங்கள், உட்காருங்கள். என்னுடைய தரிசனம் எவ்வளோ சிரமத்தை உண்டாக்கியிருக்குது என்பதை இப்பொழுது தான் நான் அறிகிறேன். மேனேஜர் இப்போது தங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றால் சாதுரியமாக. உங்களது பொன்னான நேரத்தை நான் அதிகம் வீணாக்க விரும்பவில்லை. தங்கள் தந்தையார் மறைவுக்காக என் அனுதாபத்தை நேரடியாக தெரிவித்து கொள்ளவே தங்களை காண நான் மிகவும் பாடுபட்டேன். தங்கள் தந்தையார் இந்த ஊருக்கு பக்கத்துள்ள கிராமத்திற்கும் பல விதத்திலும் நன்மைகள் செய்திருக்கிறார். இந்த ஊர் கோவிலுக்கு அவர் செய்துள்ள காணிக்கைகள் பற்றியும் பக்கத்து கிராமத்து பள்ளிக்கூடத்திற்கு தர்ம ஆஸ்பத்திரிக்கும் அவர் செய்துள்ள தர்மங்கள் பற்றியும் தாங்கள் இதுவரை அறிந்து கொண்டிருப்பீர்கள். பொதுநல வாழ்க்கையிலே பற்று கொண்டு பல தர்ம காரியங்களை மனமோந்து செய்து வந்த அன்னாரின் மறைவு சமூகத்திற்கு ஒரு பெரிய நஷ்டமாகும் என்று கூறி முடித்துவிட்டு நிமிர்ந்து அவளை பார்த்தான் சிவகுமாரன். தாங்கள் என் தந்தை மறைவு பற்றி காட்டும் அனுதாபத்திற்கு மெத்த வந்தனம் என்ற முணுமுணுத்தாள் உமா பதிலுக்கு. தாங்கள் மிகவும் களைப்பாக காணப்படுவதால் அதிக நேரம் பேசி கொண்டிருக்க விரும்பவில்லை. அதனால் விடை பெற்றுக்கொள்கிறேன். ஆனால் போகும் முன் ஒரு வேண்டுகோள். தங்களை மற்றொரு முறை சந்தித்து சில முக்கிய விஷயங்கள் பற்றி பேச விரும்புகிறேன். தங்களுக்கு அவைகளை கேட்க அவகாசம் கிடைக்குமா என்பதை தெரிவித்தால் என்று முடிக்காது எழுந்து நின்று கை கூப்பி வணங்கினான் அவன். மற்றும் ஒரு முறை என்ன? பல முறை வேண்டுமானாலும் சந்தித்து அந்த முக்கிய விஷயங்களை பற்றி பேசி அறிய எனக்கு ஆட்சேபனை இல்லை. எப்போது தங்களுக்கு அவகாசம் இருக்குமோ அதை குறிப்பிட்டு முன்கூட்டியே ஒரு கடிதம் என் விலாசத்திற்கு அனுப்பிவிட்டு வந்தால் தாங்களை சந்திக்க சௌகரியமாக இருக்கும் என்று கம்பீரமாக
பதில் அளித்த உமா எழுந்து நின்று கை கூப்பி வணங்கி அவனுக்கு விடை கொடுத்தாள். சீவிய இளநீர் இரண்டை தாமே சுமந்து கொண்டு மூச்சு திணற உள்ளே வந்த வரதராஜனுக்கு அவனை கண்டதும் முகம் சுண்டி போயிற்று. சிவகுமாரன் தோட்டத்தை தாண்டி அப்பால் செல்லும் வரை மௌனமாக இருந்த அவர் தமது கரத்தாலேயே இளநீரை கண் திறந்து ஒரு டம்ளரில் ஊற்றி உமாவின் அருகில் வைத்தார். சாப்பிடுங்களாம்மா என்று உபசரித்துவிட்டு எதிரே அமர்ந்து கொண்டார். முகத்தில் வழிந்த வியர்வை துடைத்து கொண்டு தாழ்ந்த குரலில், அம்மா, வயதிலும் அனுபவத்திலும் தங்களை விட முதிர்ந்தவன் என்ற ஹோதாவில் சொல்ல விரும்புகிறேன். இங்கிருந்து சற்று முன் போனானே ஒரு வாலிபன், அவனிடம் தாங்கள் மெத்த ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். தங்களது தந்தையின் பரம விரோதி அவன் என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பிறகு உங்கள் இஷ்டம் என்றார் பெருமூச்சுடன். அப்படியா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட உமா திகைப்பில் மௌனமானாள். அத்தியாயம் 5. உமாவின் மாந்தோப்பு பங்களா விஜயத்திற்கு பிறகு சில தினங்கள் எவ்வித சம்பவம் என்று கழிந்தன. ஒரு நாள் காலை 2 ஆட்கள் ஒரு பெரிய கள்ளிப்பெட்டியை சுமந்து வர மேனேஜர் வரதராஜன் அதை பின்தொடர்ந்தவராக பண்ணையாரின் மாளிகைக்குள் பிரவேசித்தார். வழக்கம் போல் உமா தனது காலை அலுவலர்களை கவனிக்கும் நிமித்தம் மாளிகையின் முன்கட்டு ஹாலிலே ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தாள். பண்ணையின் கணக்கு வழக்குகள் நிறைந்த காகிதங்களும் நோட்டு புத்தகங்களும் அவள் அருகில் கிடந்த ஒரு பெரிய மேஜை மீது குவிந்து கிடந்தன. அது சமயம் அவள் வீட்டு செலவு தாங்கிய ஒரு நோட்டு புத்தகத்தை கருத்துடன் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். கணக்கு பிள்ளை கணபதி காதில் இறகு பேனாவை சுருகி கொண்டு எஜமானி எந்த கணக்கை தப்பு கண்டுபிடிப்பாளோ என்று எண்ணி கலங்கியவனாக அவள் ஆசனத்துக்கு பின்னால் கை கட்டியபடி நின்று கொண்டிருந்தான். திடீரென்று காலடி வாசையுடன் 2 ஆட்கள் பெருமூச்சு விட்டவர்களாக ஒரு பெரிய மரப்பெட்டியை சுமந்து கொண்டு வந்து தன் எதிரே தரை மீது வைப்பதைக் கண்டு திடுக்கிட்டு தலை நிமிர்ந்து பார்த்தாள் உமா. பெட்டியை வைத்துவிட்டு போங்கள் என்று அந்த ஆட்களுக்கு உத்தரவிட்டு வரதராஜன் கம்பீரமாக கணக்கப்பிள்ளை பக்கம் திரும்பி அவனையும் அப்பால் போகும்படி கையால் ஜாடை செய்து கட்டளையிட்டார். பிறகு புன்னகை பூத்த முகத்தினராக பண்ணையாரின் புத்திரிக்கு மிக்க பணிவோடு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு எதிரே கிடந்த மற்றொரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். வாருங்கள், ஏது வெகு காலையிலேயே புறப்பட்டு விட்டீர்கள் என்று விசாரித்த உமா பதிலுக்கு வணங்கிவிட்டு தரை மீது ஆட்கள் கொண்டு வந்து வைத்து போன அந்த பெரிய மரப்பெட்டியை குறிப்பாக பார்த்தாள். ஒரு முக்கியமான காரியத்திற்காக தான் வெகு காலையிலேயே வர வேண்டியிருந்தது. தங்கள் தந்தையார் எங்கே அருகில் உள்ள கிராமத்து பள்ளிக்கூடம் ஒன்றிற்கு பெரும் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அதை பற்றி நான் முன்பு ஒரு தடவை கூட உங்களிடம் சொல்லியிருப்பது ஞாபகத்திற்கு வரும் என்று நினைக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்தின் நிர்வாகிகள் தங்கள் தந்தையின் பெயரில் பள்ளி சிறுவர்களுக்காக ஒரு போஜன கூடத்தை கட்டி முடித்திருக்கிறார்கள். அதன் திறப்பு விழாவை கொண்டாட திட்டமிட்டிருக்கிறார்கள். அது சமயம் அந்த கூடத்தில் தங்களது தந்தையின் உருவப்படம் ஒன்றை வைத்து அதை திறந்து வைக்க விருப்பம் தெரிவித்தார்கள். தங்கள் தந்தையின் உடல் நோயால் மிகவும் பலவீனமாகிவிட்ட சமயம் நான் அவரது உருவப்படம் ஒன்று பெரிய அளவில் வீட்டில் இருக்க வேண்டியது அவசியம் என்று உணர்ந்து அவ்வாறு தயாரிக்க ஏற்பாடு செய்தேன் என்று ஒரு பெரிய பூர்வ பீடிகை போட்டுவிட்டு தரை மீது இருந்த பெட்டியை மேலே திறந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய படத்தை எடுத்து அதன் மீது சுற்றப்பட்டிருந்த காகிதங்களை நீக்கிவிட்டு உமாவிடம் கொடுத்தார். இதே அளவில் இந்த படத்தில் 2 காப்பிகள் தயாரிக்க செய்தேன். ஒன்றை ஒரு பள்ளி கூடத்திற்கு அனுப்பிவிட்டேன். தங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று இங்கே இதை கொண்டு வந்தேன். இதை பூஜை அறையில் மாட்டி வைத்திருப்பது உத்தமம் என்றார் தொடர்ந்து. உமா அந்த படத்தை வாங்கி நன்றாக ஆராய்ந்து உற்று கவனித்தாள். இது சமீபத்தில் எடுத்தது போல் காணப்படவில்லையே என்று கேட்டுவிட்டு லேசாக புன்னகை செய்தாள். படத்தில் காணப்பட்ட ஏகாம்பரத்திற்கு சுமார் 40 வயதிற்கு மேல் இராது போல் தோன்றியது. வரதராஜன் பதிலுக்கு மெல்ல சிரித்தார். பண்ணையார் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் ஏதும் கிடையாது. அதனால் பல வருஷங்களுக்கு முன் எடுத்த ஒரு படத்திலிருந்து இதை பெரிதாக்க ஏற்பாடு செய்தேன் என்று பதிலளித்தார். படத்தை ஏற இறங்க பன்முறை உற்று பார்த்த உமா அதை பத்திரமாக மேஜை மீது வைத்தார்.
சிரித்தாள். உங்களது ஆலோசனைப்படி இந்த படத்தை பூஜை அறையில் மாட்டி வைக்க ஏற்பாடு செய்து விடுகிறேன். ஆனால் ஒன்று, என் தந்தையாரின் படத்திற்கு என் தாயாரின் படத்தையும் சேர்ந்தாற்போல் வைத்து வணங்கி வர ஆசைப்படுகிறேன். அதனால் இதே அளவில் என் தாயின் புகைப்படத்தையும் பெரியதாக்க தாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றாள். வரதராஜன் சட்டென பதில் சொல்லாமல் தயக்கமாக விழித்தார். பிற முகவாயை இடது கருத்தால் ஆலோசனையோடு தடவிக்கொண்டு, தங்களது தாயாரது புகைப்படம் சமீபத்தில் எடுத்தது ஏதும் இங்கே கிடையாதே என்று இழுத்தாற்போல் சொன்னார். உமாவின் முகம் இதை கேட்டதும் அவமானத்தில் சற்றென்று சிவந்து போயிற்று. மறைமுகமாக அவர் கூற வந்த விஷயத்தை அவள் அறிந்து கொண்டாள். அவர் மேலே தொடர்ந்து பேசுமுன் குறுக்கிட்டு, என் தாயாரும் தந்தையும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு பிரிந்து பல வருஷங்கள் ஆகின்றன என்பதே ஊரறிந்த ரகசியம். அதனால் என்ன? அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு சில வருஷங்களில் எடுத்த படம் ஒன்றை 2 கட்டாயம் இந்த வீட்டில் எங்கேயாவது இருக்க வேண்டும். அவைகளை தேடி என்னிடம் சேர்க்க வேண்டியது தங்கள் பொறுப்பு. வாழ்க்கையில்தான் அவர்கள் இருவரும் பிரிந்திருந்தார்கள். இறந்த பின்னர் பட உருவிலாவது அருகருகே சேர்ந்திருக்கட்டும். என் தந்தைக்கும் மற்ற உற்றார் உறவினருக்கும் வேண்டுமானாலும் என் தாயார் வேண்டாத மனுஷியாக இருந்தாள். ஆனால் என் வரைக்கும் அவள் பாசம் மிகுந்த கடமைகள் நிறைந்த ஒரு லட்சிய தாய். மரணத்திற்கு பின்னரும் என்னால் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். அதனால் அவர்களது படத்தையும் பூஜை அறையில் வைத்து என் நினைவில் பாராட்ட விரும்புகிறேன் என்று கண்டிப்பான குரலில் சற்று கோபமாக பேசினாள். தாயின் மீது அந்த பெண் கொண்டிருந்த அபாரமான அன்பை குறிப்பாக உணர்ந்து கொண்ட வரதராஜன், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீர்கள். தங்களுடைய தாயாரின் புகைப்படங்கள் சிலவற்றை பத்திரமாக ஒரு பெட்டியில் வைத்து பூட்டியிருப்பது நினைவுக்கு இப்போதுதான் வந்தது. அவைகளை தேடி எடுத்து தங்களிடம் சேர்ப்பதை விட வேலை எனக்கு என்ன வேலை என்று பணிவாக கூறிவிட்டு கபடமாக சிரித்தார். விரைவாக அவைகளை தாங்கள் தேடி எடுத்தால் நலமாக இருக்கும். என் தாயின் புகைப்படம் ஒன்று கூட ஞாபகத்திற்கு என்னிடம் கிடையாது. அவர்கள் தம்முடைய வாழ்வில் எனக்கு தெரிந்த புகைப்படம் ஒன்று கூட எடுத்துக்கொண்டதில்லை. ஆகவே இங்கே கிடைக்கப் போகிறவர்களை நாம் பொக்கிஷம் போல் போற்றி காப்பாற்ற வேண்டியிருக்கும் என்று கூறிவிட்டு உமா அதற்கு மேல் அவரிடம் பேச விருப்பமற்றவள் போல் விருக்கென்று எழுந்து கணக்கு புத்தகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உட்புறம் சென்று விட்டாள். வயதிலும் அனுபவத்திலும் திறமையிலும் முதிர்ந்த தம்மை அந்த சின்னஞ்சிறு பெண் உலக விவகாரமே தெரியாத ஒரு 10ஆம் பசலி இவ்வாறு அதட்டி பேசி அலட்சியப்படுத்துவதை வரதராஜனால் தாங்க முடியவில்லை. அவர் முகம் சிரித்து போயிற்று. கோபத்தில் நெஞ்சம் பதறியது. எனினும் பல காரணங்களை உபதேசித்து அவர் தமது சினத்தை கட்டுப்படுத்த கடமைப்பட்டிருந்தார். ஆகவே அவர் தம்மை ஒருவாறு சமாளித்து கொண்டு உமாவுக்கு ஒரு கும்பிடி போட்டுவிட்டு கிளம்பினார். அடுத்த சில நாட்களில் பண்ணையாரின் மாளிகையில் பாழடைந்து பூட்டி வைத்திருந்த பல அறைகளை திறந்து குப்பை தூசைகள் இடையே கேட்பார் எடுத்து கிடந்த பல பழைய பெட்டிகளை திறந்து வரதராஜன் மேற்பார்வையில் வைதேகியின் புகைப்படத்திற்காக தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த வேளையில் இடையிடையே அவகாசம் கிடைத்த போதெல்லாம் உமாவும் உற்சாகத்துடன் சேர்ந்து கொண்டாள். எப்படியாவது தன் தாயின் பழைய புகைப்படம் ஒன்றை தேடி எடுத்து பெரிதாக்கி பூஜை அறையில் வைத்து பக்தியுடன் அவளது நினைவை பாராட்ட வேண்டுமென்று தீவிரமான ஆசை அவளுக்கு 4-5 நாட்கள் தேடி அலைந்த பின்னர் ஒரு நாள் எதேச்சாக ஒரு பெரிய தகர பெட்டியில் பழைய காகிதங்களிடையே 2 படங்களை ஆட்கள் தேடி கண்டுபிடித்து எடுத்தனர். இப்படி கொடுங்கள் என்று ஆவலுடன் கூவிய உமா தன் கையை நீட்டி அவசரமாக அவைகளை தானே வாங்கி கொண்டாள். பரபரப்பாக அவைகளை படிந்திருந்த ஒட்டடை, தூசி முதலியவற்றை தன் கைகளால் துடைத்துவிட்டு ஆவலுடன் அவைகளை மாறி மாறி வெளிச்சத்தில் நன்றாக கவனித்தாள். இது தங்கள் பெற்றோரின் திருமணத்தின் போது எடுத்தது. இது தாங்கள் பிறப்பதற்கு 2 வருஷங்களுக்கு முன்பு எடுத்தது என்று அவைகளை பற்றி விவரம் தெரிவித்தார் அருகில் நின்று கொண்டிருந்த வரதராஜன். திருமண கோலத்தில் அந்த படத்தில் ஊஞ்சல் மீது ஏகாம்பரத்தின் அருகே வீற்றிருந்த சிறு பெண்ணை வியப்போடு உற்று பார்த்தாள் உமா. பல வருஷங்களுக்கு முன் தன் தாய் அப்படி ஒரு அழகான சிறு பெண்ணாக இருந்தாள் என்பதை அவளால் நம்பக்கூட முடியவில்லை. மகிழ்ச்சி பொங்கும் வாதனத்துடன் தன்னையே பார்ப்பது போல் ஊஞ்சலில் அமர்ந்திருந்த அந்த பெண்ணை பன்முறை உற்று கவனித்த உமாவின் கண்கள் கலங்கிவிட்டன.
தன் நெஞ்சுக்குள் எழுந்த துயரத்திக்க சமாளித்து கொண்டு மற்றொரு புகைப்படத்தையும் நன்றாக துடைத்துவிட்டு நோக்கினாள். அந்த படத்தில் சற்று முதிர்ச்சி அடைந்தவளாக காணப்பட்டாள். கொழுவென்று செழுமையான மேனியும் மேனி நிறைந்த ஆபரணங்களும் உயர்ந்த பட்டாடைகளும் தரித்திருந்தாள். கணவனும் மனைவியும் அருகருகே நாட்காலியில் அமர்ந்திருந்த பாணியில் அந்த படம் எடுக்கப்பட்டிருந்தது. வைதேகியின் முகத்தோற்றத்திலும் கண்களிலும் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிலவி கொண்டிருந்தன. தந்தை ஏகாம்பரத்தின் முகத்திலும் சந்தோஷத்தின் சாயை தான் குடிக்கொண்டிருந்தது. அந்த படத்தை கண்ணுற்ற யாவரும் சட்டென அவர்கள் இருவரும் மனமொத்த தம்பதி என்று கூறிவிடுவார்கள். உண்மையாகவே அது சமயம் அவர்கள் இருவரும் அந்யோன்யமான தம்பதியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் அந்த படத்தில் அவர்கள் முகத்தில் செயற்கையான புன்முறுவலோ பாவனையோ சிறிதும் காணப்படவில்லை. உள்ளத்தின் நினைவு ஒன்றையே அவர்களது முகம் பிரதிபலித்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் இவ்வளவு மனமொத்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்த அவர்களிடையே இந்த பிளவு, பயங்கரமான இந்த நீண்ட நாள் பிரிவு எதற்காக ஏற்பட்டது? அதற்கு காரணம் என தனக்குள்ளே எண்ணிய உமா அந்த படங்களை மாறி மாறி பன்முறை அவளுடன் பார்த்து கொண்டு நின்றாள். தாயும் தந்தையும் மனஸ்தாபப்பட்டு கொண்டு ஏன் பிரிந்து போனார்கள் என்று தனக்குள் ஏன் 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 என கேட்டு சில தினங்களாக குழம்பிய வண்ணம் இருந்த உமாவின் உள்ள போராட்டம் அந்த படங்களை கண்ணுற்றதும் பன்மடங்காக பெருகிவிட்டது. இந்த படத்தில் இருக்கும் தாயின் உருவை பெரிதாக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று வரதராஜனுக்கு உத்தரவிட்டு இரண்டாவது படத்தை அவரிடம் கொடுத்துவிட்டு தன் அறையை நோக்கி அவள் வேகமாக சென்றாள். தன் கையில் பிடித்திருந்த முதல் படத்தை மேஜை மீது வைத்துவிட்டு பத்திரமாக கதவை தாளிட்டு கொண்டு அதன் அருகே வந்தாள். திருமண கோலத்தில் இருந்த தன் பெற்றோரை விட்டு ஆர்வத்துடன் பன்முறை பார்த்த உமாவினால் துக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. எவ்வளவோ ஆசையுடன் என் தாயை கல்யாணம் செய்து கொண்டீர்களப்பா, உங்களுக்கு ஏன் அவள் மீது பின்னால் இத்தனை வன்மம்? திருப்தியும் மகிழ்ச்சியுமாக என் தந்தையை கையை பிடித்தீர்கள் அம்மா, உங்களுக்கு ஏன் அவர் மீது இத்தனை கோபம்? ஒருவரை ஒருவர் முகாலோபனம் செய்யக்கூட மனமின்றி மரண வாயிலுக்கு மனதிடத்துடன் போய் சேர்ந்து விட்டீர்களே. ஆனால் உங்கள் பிரிவின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள முடியாது. உங்கள் புத்திரியான நான் படும் மனவேதனையை நீங்கள் இருவரும் அறிய மாட்டீர்கள். மரணம் உங்களுக்கு அமைதியை தந்துவிட்டது. ஆனால் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாத மரணம் எனக்கு ஏற்பட்டால் என் ஆத்மா ஒருபோதும் சாந்தி அடையாது அம்மா. எனக்கு கூட சொல்ல முடியாத அந்த ரகசியம் என்ன? அப்பா, என் முகத்தை கூட பார்க்காது என்னை அனாதையாக விட்டு போய்விட்டீர்கள். நான் இதை எப்படி தெரிந்து கொள்வேன்? யார் எனக்கு உண்மையை சொல்வார்கள் என்று பிதற்றியபடி விம்மி வெகு நேரம் குமரி அழுது கொண்டிருந்தாள். பிறகு ஒருவாறு தன்னை சமாதானம் செய்து கொண்டு கண்களை துடைத்து கொண்டாள். இன்று நாளை என ஒத்தி போடுவதை விட பாட்டியாரிடம் சென்று இதை பற்றி ஏன் கேட்கக்கூடாது என்று யோசனை பயப்படவே எப்படியாவது அந்த கிழவியிடம் அதை பற்றி பேசிவிடுவது என்று உறுதியுடன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். தையல் நாயகியிடம்தான் இனி அந்த ரகசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அந்த நாளிலிருந்து உமா தன் பாட்டியாரிடம் நெருங்கி பழகி நேச உறவை உண்டாக்க தன்னால் ஆன மட்டும் பலவிதமான முயற்சிகள் செய்து கொண்டு வந்தாள். தினசரி ஒரு வேலையேனும் தானே நேரடியாக பாட்டியாரின் அறைக்குள் சென்று அவளது சேமலாபங்களை கருத்தோடு விசாரித்தாள். ஆனால் எவ்வளவு முயற்சிகள் செய்த போதிலும் அந்த கிழவிக்கு பேத்தி மீது கருணை என்பது சிறிதும் ஏற்படவில்லை. தன் அருகில் அன்போடு வந்து இனிமையாக பேசிய உமாவை அவள் ஒவ்வொரு முறையும் தன் ஜென்ம விரோதியை பிரித்து பார்க்கிறவள் போல் உறுத்து விழித்தாள். பேத்தி பன்முறை பண்ணி விசாரித்தால் முத்து உதிர்ந்துவிடும் என்று அஞ்சுகிற தோரணையில் பாட்டி ஆம் என்று அதிசயமாக ஒன்றிரண்டு பதில் சொல்வதே மிக்க கடினமாக இருந்தது. இந்த நிலையில் பாட்டியிடமிருந்து அந்த குடும்பத்தின் ரகசியத்தை எப்படித்தான் கிரகிப்பது என்பதே உமாவுக்கு விளங்கவில்லை. இரும்பை ஒத்த அந்த கிழவியின் நெஞ்சை தன்பால் எவ்வாறு இலக்குவது என்பது அவளுக்கு புரியவில்லை. எனினும் அன்று எப்படியாவது பாட்டியாரிடம் அதை பற்றி பேசிவிடுவது என்ற உறுதியுடன் அவள் வேகமாக பாட்டியின் அறையை நோக்கி விரைந்தாள். தையல் நாயகின் ஆரோக்கியம் ஏற்கனவே மிகவும்
பழுதாகி விட்டிருந்தது. மகனது மரணம் அந்த கிழவியை ஒரேடியாக படித்தபடி விட்டிருந்தது. அன்று தினம் காலையிலிருந்து அவளது உடல்நிலை சரியாகவே இருக்கவில்லை. பாட்டியாரை காணும் பொருட்டு பேத்தி வந்த சமயம் தையல் நாயகை மூச்சு விடவும் சிரமப்பட்டு கொண்டு படுக்கை மீது இருப்பு கொள்ளாது புரண்டு கொண்டிருந்தாள். இரவும் பகலும் அங்கிருந்து சதா கவனிக்க நியமித்திருந்த வேலைக்கார பெண் எஜமானியை கண்டதும் ஓடி வந்து 1 மணி நேரமாக பெரியம்மா என்னவோ பேத்திக்கிட்டு இருந்தாங்க. உடம்பை தொட்டால் நெருப்பாக குதிக்குது. 2 தடவை உங்களை தேடிக்கொண்டு வந்தேன். அறையிலே உங்களை அப்போது காணவில்லை என்று குழறினாள். இதை கேட்டதும் உமாவுக்கு நெஞ்சு பகீர் என்று ஆகிவிட்டது. அவள் மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அந்த போராட்டத்தின் முடிவு உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கும் அந்த சிறுமியின் கையில் அல்லவா இருக்கிறது. வயது மிகவும் சென்றவள், ஆரோக்கியம் குறையவள். இது விஷயத்தில் அசட்டையாக இருந்தால் ஆபத்தாகிவிடும் என்று எண்ணி கவலையுற்று விரைவாக கீழே இறங்கி முன்கட்டிற்கு ஓடினாள். சீக்கிரமாக போய் மேனேஜர் ஐயாவை கையுடன் அழைத்து கொண்டு வா என்று ஒரு ஆளுக்கு உத்தரவிட்டுவிட்டு பொறுமையற்றவளாக உள்ளுக்கும் வாயிலுக்கும் நடந்து கொண்டிருந்தாள். எஜமானி விரைவாக அழைக்கிறாள் என்றதும் பாதி சாப்பாட்டில் இருந்த வரதராஜன் கையை உதறிவிட்டு எழுந்து அவசரமாக கழுவிக்கொண்டு அங்கவஸ்து அள்ளி கீரை போல் வேலை போட்டுக்கொண்டு வேகமாக தங்கள் வில்வண்டியில் சிட்டாய் பறந்தோடி வந்தார். பாட்டியாருக்கு உடம்பு சுகமில்லை. மிகவும் கடுமையாக ஜுரம் வீசுகிறது. அதனால் உடனே யாராவது டாக்டரை அழைத்து வந்து காட்ட வேண்டும் என்றால் உமா அவரை கண்டதும் முகத்தில் வழிந்த வேர்வையை அங்கவஸ்திரத்தால் துடைத்து கொண்டார் வரதராஜன். என்னவோ ஏதோ என்று பதறிக்கொண்டு ஓடி வந்த அவருக்கு இதை கேட்டதும் இவ்வளோதானா என்ற இகழ்ச்சியான எண்ணம் ஏற்பட்டது. எனினும் சாமர்த்தியமாக கிழப்பிராணன் எது சாக்கு என்று காத்து கொண்டிருக்கும். அதனால் நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டியது அவசியம். ஆனால் இது சமயம் பார்த்து இன்று நம் வீட்டுக்கார் ரிப்பேர் அளவு கிடைக்கிறது. பக்கத்து ஊருக்கு மாட்டு வண்டி அனுப்பி டாக்டரை கூட்டி வர சொல்ல வேண்டும். வண்டி போய் வரவே 2 மணி ஆகிவிடும். நாம் போகும் சமயம் டாக்டர் வெளியே சென்றிருந்தால் இன்னும் கொஞ்ச நேரம் பிடிக்கும். எதற்கும் நான் வீட்டிற்கு போய் என் வண்டியில் ரங்கதுரையை கூட அனுப்பி டாக்டரை அழைத்து வர ஏற்பாடு செய்கிறேன் என்றார். உமாவுக்கு இந்த ஆலோசனை சிறிதும் பிடிக்கவில்லை. பக்கத்து ஊருக்கு ஏன் போக வேண்டும்? இத்தனை பெரிய ஊரில் டாக்டர் கிடையாதா? அன்று ஒரு நாள் நாம் நிலங்களை பார்வையிட போன போது கடைத்தெருவின் கோடியில் சிறு வைத்தியசாலை ஒன்றை கண்டதாக எனக்கு ஞாபகம் என்று சற்று கோபமாக அதட்டி கேட்டாள். இந்த ஊரில் ஒரு டாக்டர் சொந்தமாக வைத்தியசாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவர் இங்கு சொந்த வைத்தியசாலை வைத்து நடத்துவதனால்தான் நாங்கள் இந்த ஊரில் வேறு ஒரு தர்ம வைத்தியசாலை வைத்து நடத்த முடியாது என்று பஞ்சாயத்தார் தகராறு செய்துவிட்டார்கள். நமது குடும்பத்து வைத்தியர் பக்கத்து ஊரில் வசிக்கிறார். நமக்கு ஏதாவது அவசியம் ஏற்படும் போது அவரை தான் போய் அழைத்து வருவது வழக்கம் என்றார் மிகவும் பவ்யமாக. அவசரத்திற்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு ஓடிக்கொண்டிருப்பது என்பது சாத்தியமா? நீங்கள் போய் உள்ளூரில் இருக்கும் இந்த டாக்டரை இன்று கூட்டி வாருங்கள். நமது ஊரிலேயே ஒரு வைத்தியர் இருக்கும்போது அவரை விட்டு பக்கத்து ஊருக்கு போவானேன் என்று கோபமாக கேட்டாள் உமா. அதற்கு காரணம் இருக்கிறதம்மா. உங்கள் தகப்பனாருக்கும் இந்த ஊரில் வசிக்கும் டாக்டர் குருமூர்த்திக்கும் பல வருஷங்களாக பெரிய மனஸ்தாபம். அதனால் அவரை பண்ணை வைத்தியத்திற்கு அழைப்பதே இல்லை என்றார் சுருக்கமாக வரதராஜன். ஏன் தகப்பனாருக்கும் அவருக்கும் தானே மனஸ்தாபம்? எனக்கு அந்த வைத்தியர் மீது எந்த விதமான மனஸ்தாபமும் கிடையாதே. அதனால் நான் அழைத்தேன் என்று நீங்கள் போய் அவரை உடனே கையோடு அழைத்து வாருங்கள். ஆபத்து சமயத்தில் இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதே நியாயமில்லை என்றால் உமா கடுமையாக. வரதராஜன் தயக்கமாக அவளை பார்த்து விழித்தார். பிறகு தொண்டையை கனைத்து கொண்டார். அம்மா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். டாக்டர் குருமூர்த்தியை அழைத்து வருவது என்னால் ஆகாத காரியம். நான் போய் அழைத்தாலும் அவர் வரமாட்டார். மேலும் என்னை ஒரு முறை அவர் அவமரியாதை பேசிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவரிடம் எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது என்று மென்று விழுங்கினார். அப்படியானால் சரி, உங்களால் ஆகாது என்றால் விட்டு விடுங்கள். வண்டியை கொண்டு வர சொல்லுங்கள். நான் தனியே போய் அந்த குருமூர்த்தியை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று கோபத்துடன் உத்தரவிட்ட உமா விடைக்கென்று உள்ளே சென்றாள்.